Very good morning. Sleeping Beauty. வெகு காலத்திற்கு முன்பு வெகு தொலைவில் ஒரு நல்ல ராஜாவும் ராணியும் வாழ்ந்தார்கள். மக்கள் அவர்களை நேசித்தார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் அவர்களின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆண்டுகள் கடந்துவிட்டன. பின்னர் ஒரு வசந்த காலத்தில் எல்லா நம்பிக்கையும் போய்விட்டதாக அவர்கள் நினைத்தபோது ராணி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். முழு ராஜ்யமும் மகிழ்ச்சியடைந்தது. இளம் இளவரசி மிகவும் அழகான குழந்தை. அவர்கள் அவளை அரோரா என்று அழைத்தனர். புதிய குழந்தை இளவரசியின் ஞானஸ்நானத்திற்கு அனைவரும் உற்சாகமாக தயாராகி வந்தனர். அனைத்து நல்ல தேவதைகள் உட்பட தேசத்தில் முக்கியமான எவரும் ஞானஸ்நானத்திற்கு அழைக்கப்பட்டனர். மேலும் ராஜ்யத்தில் உள்ள மற்ற அனைவருக்கும் ஒரு நாள் வேலை விடுமுறை மற்றும் கேக்குகள் மற்றும் ஜெல்லிகளுடன் ஒரு பெரிய விருந்து வைக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ராஜாவும் ராணியும் அழைக்க மறந்துவிட்ட ஒரு முக்கியமான தேவதை இருந்தது. கிறிசல்ஸ்டிங்கி. கிறிசல்ஸ்டிங்கி மலைகளில் வாழ்ந்த ஒரு பயங்கரமான தேவதை. மக்கள் அவளை பற்றி பயங்கரமான கதைகளை சொன்னார்கள். தங்கள் குழந்தைகள் குறும்பு செய்தால் அவளை அழைப்பதாக மிரட்டி நல்லவர்களாக இருக்க பயமுறுத்தினர். ஞானஸ்நான நாளில் அரண்மனையில் எல்லோரும் ஒரு அற்புதமான கொண்டாட்டத்தை நடத்தினர். மேலும் குழந்தைக்கு நிறைய அழகான பரிசுகள் இருந்தன. ஒருவர் அவளை அரவணைக்க ஒரு சிறிய டெட்டி பியரை கொடுத்தார். மற்றொருவர் அவளுடன் விளையாட ஒரு ராட்டில் கொடுத்தார். மற்றொருவர் அவள் வளர்ந்ததும் படிக்க ஒரு கதை புத்தகத்தை கொடுத்தார். ஆனால் எல்லாவற்றிலும் மிகவும் மாயாஜால பரிசுகள் நல்ல தேவதைகளிடமிருந்து வந்தவை. ஒன்று அவளுக்கு அழகை கொடுத்தது, ஒன்று அவளுக்கு ஒரு இனிமையான தன்மையை கொடுத்தது, ஒன்று ஒரு அழகான குரல், ஒரு வசீகரம், ஒரு கருணை மற்றும் ஒரு நகைச்சுவை உணர்வை கொடுத்தது. எங்கள் மகள் இவ்வளவு அழகான பரிசுகளை பெறுவது அதிர்ஷ்டம் இல்லையா என்று ராஜா ராணியிடம் திரும்பினார். அவ்வளவு உறுதியாகச் சொல்லாதே என்று ஒரு பயமுறுத்தும் குரல் திடீரென்று சொன்னது. மண்டபத்தில் ஒரு குளிர்காற்று வீசியது. கதவு வெடித்து திறந்தது. அங்கே கிறிசல்ஸ்டிங்கி தானே இருந்தார். கிறிசல்ஸ்டிங்கி குழந்தை இளவரசிக்கு அணிவகுத்து சென்றார். அவள் கடந்து செல்லும் போது வாசனை மிகவும் மோசமாக இருந்ததால் அனைவரும் மூக்கை பிடித்து கொண்டனர். நான் இன்னும் அவளுக்கு என் பரிசை கொடுக்கவில்லை, கிறிசல்ஸ்டிங்கி உருமினார். என் பரிசு என்னவென்றால், அவள் பெரியவளானதும் தன் விரலை குத்திக் கொண்டு தூங்கிவிடுவாள். என்றென்றும். கிறிசல்ஸ்டிங்கி பயங்கரமாக சிரித்துவிட்டு புகை மூட்டத்தில் மறைந்துவிட்டாள். நல்ல தேவதைகளில் ஒருவர் குழந்தையின் தலையில் கை வைக்கும் வரை அரண்மனையைச் சுற்றி ஒரு திகைப்பூட்டும் அமைதி நிலவியது. அவள் என்றென்றும் தூங்க மாட்டாள் என்று நான் உறுதியளிக்கிறேன் என்று அவள் சொன்னாள். அவள் 100 ஆண்டுகள் மட்டுமே தூங்குவாள். ராஜாவும் ராணியும் இன்னும் மிகவும் கவலையாக இருந்தனர். எனவே இளவரசி தனது விரலை குத்தக்கூடிய கூர்மையான எதையும் ராஜ்யத்தில் தடை செய்ய முடிவு செய்தனர். ஆண்டுகள் கடந்துவிட்டன. அரோரா வயதாகும்போது மக்கள் அவள் மீது இருந்த சாபத்தை கிட்டத்தட்ட மறந்துவிட்டார்கள். ஒரு நாள் அவள் தனியாகவும் சலிப்பாகவும் இருந்தபோது அரோரா அரண்மனையில் உள்ள அனைத்து அறைகளையும் ஆராய முடிவு செய்தாள். அவள் அறைக்கு சென்று ஒரு பழைய கல் படிக்கட்டுக்கு செல்லும் வரை அரண்மனை முழுவதும் ஆராய்ந்தாள். அவள் கல் படிக்கட்டுகளில் ஏறி ஒரு கோபுரத்தின் உச்சியில் உள்ள ஒரு அறைக்கு வந்தாள். அரண்மனையில் அவள் ஒருபோதும் இருந்திராத ஒரே அறை அதுதான். அதனால் அவள் உள்ளே எட்டி பார்த்தாள். அவளுக்கு ஆச்சரியமாக ஒரு சிறிய வயதான பெண்மணி ஒரு சுழலில் கம்பளி நூற்பு வேலையில் ஈடுபட்டிருந்தார். வணக்கம் என் அன்பே, அந்த சிறிய வயதான பெண்மணி கூறினார். உங்களை சந்தித்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். அவள் எழுந்து நின்று சுருண்டு பேச முயன்றாள். இல்லை இல்லை,
தயவு செய்து உட்காருங்கள். உங்கள் முதுகில் காயம் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை என்று அரோரா விரைவாக முன்னோக்கிச் சென்றார். இங்கே கோபுரத்தில் நீங்கள் தனியாக என்ன செய்கிறீர்கள் என்று சொல்ல முடியுமா? என் அன்பே, உங்களுக்கு ஒரு அழகான ஆடையை உருவாக்கப்பட்டு மட்டுமே மூட்பு என்று சிறிய வயதான பெண் பதிலளித்தார். தயவு செய்து நான் ஒரு முறை செல்லலாமா? அரோரா பணிவுடன் கேட்டார். நிச்சயமாக என் அன்பே, அந்த சிறிய வயதான பெண்மணி சொன்னாள். அவள் தனக்குள் அமைதியாக சிரித்தாள். எப்படி என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அரோரா கையில் சுழலுடன் அமர்ந்தாள். சிறிய வயதான பெண் பட்டு நூட்பு எப்படி செய்வது என்று அவளுக்கு காட்டத் தொடங்கினாள். திடீரென்று ஒரு கூர்மையான வலி அரோராவின் கையில் பாய்ந்தது. சுழலில் ஒரு கூர்முனை அவள் விரலை குத்தியது. அது சாபம். கிறிசல்ஸ்டிங்கியின் சாபம் அவள் மீது விழுந்தது. திடீரென்று அந்த சிறிய மூதாட்டி தன் மேலங்கியை கழற்றி நேராக நின்றாள். அது முழுவதும் கிறிசல்ஸ்டிங்கிதான். அவள் ஒரு கொடூரமான சிரிப்பைச் சிரித்துவிட்டு இளவரசியை தனியாக விட்டுவிட்டு ஓடிவிட்டாள். கிறிசல்ஸ்டிங்கியின் பிறந்த நாள் சாபத்தால் இளவரசி அரோரா ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தாள். அரண்மனையைச் சுற்றிலும் மக்களும் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தார்கள். சமையலறையில் சமையல்காரர் தூங்கிவிட்டார். அரண்மனை வாயில்களில் இருந்த காவலர்கள் மூக்கில் விழுந்து குரட்டை விடத் தொடங்கினர். பணிப்பெண்கள் தங்கள் இறகு தூசி பொறிகளை இன்னும் தங்கள் கைகளில் வைத்துக் கொண்டு தூங்கச் சென்றனர். அரண்மனை தோட்டக்காரர் தோட்டத்தில் தூங்கிவிட்டார். அரண்மனை பூனை எப்படியும் தூங்கிக் கொண்டிருந்ததால் தூங்கிக் கொண்டே இருந்தது. ராஜாவும் ராணியும் கூட தூங்கிவிட்டார்கள். பல ஆண்டுகளாக அரண்மனையின் மீது களைகள், முட்செடிகள் மற்றும் செடிகள் வளர்ந்தன. ஒரு ஆழமான இருண்ட காடு அதைச் சுற்றி இருந்தது. எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர், தோட்டக்காரர் கூட. அதனால் அவர்களை வெட்ட யாரும் இல்லை. அரண்மனை காடுகளுக்கு பின்னால் மறைந்ததால் வெளியே இருந்த மக்கள் அது அங்கே இருந்ததை மறக்கத் தொடங்கினர். ஒரு வசந்த நாளில் ஒரு அழகான இளம் இளவரசன் மறந்துபோன அரண்மனையைச் சுற்றியுள்ள காட்டில் தனது குதிரையில் சவாரி செய்து கொண்டிருந்தான். ஒரு அழகான தூங்கும் இளவரசியின் கதையை கேள்விப்பட்டிருந்தான். ஒரு பயங்கரமான பிறந்த நாள் சாபம். மரம் மிகவும் தடிமனாக இருந்ததால் இளவரசர் தனது குதிரையிலிருந்து இறங்கி நடக்க வேண்டியிருந்தது. அவர் தனது வாளால் அடர்ந்த புதர் வழியாக கூட ஊடுருவ வேண்டியிருந்தது. பின்னர் அவர் புதர் வழியாக வெட்டும்போது அவரது வாள் திடீரென்று ஒரு கல்லை தாக்கியது. அது ஒரு அரண்மனையின் சுவராக இருந்திருக்க முடியுமா? கதைகள் உண்மையாக இருக்க முடியுமா? இது மறக்கப்பட்ட அரண்மனையாக இருக்க முடியுமா? இளவரசர் அதை கண்டுபிடிக்க விரும்பி அரண்மனை சுவரில் ஈரத் தொடங்கினார். அவர் உச்சியை அடைந்ததும் அவரது கண்களை நம்ப முடியவில்லை. அவருக்கு முன்னால் அரண்மனை தூங்கிக் கொண்டிருந்தது. காவலர்கள் இன்னும் குரட்டை விட்டனர். பணிப்பெண்கள் மற்றும் சமையல்காரர் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர். மேலும் தோட்டக்காரர் இன்னும் வளர்ந்த தோட்டத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார். பூனை இன்னும் சுருண்டு தூங்கிக் கொண்டிருந்தது. ராஜாவும் ராணியும் கூட இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவரது இதயம் வேகமாக துடித்தபடி இளவரசர் அரண்மனையை ஆராயத் தொடங்கினார். ஒவ்வொரு அறையிலும் மக்கள் தூங்கினர். அதனால் அவர் மேலும் மேலும் உயர்ந்து ஒவ்வொரு கதவு வழியாகவும் பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு கல் படிக்கட்டு கொண்ட ஒரு கோபுரத்தின் உச்சியில் ஒரு சிறிய அறைக்கு வரும் வரை அவன் கதவை தள்ளி திறந்தான். அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. அங்கே அழகான இளவரசி அரோரா படுத்திருந்தாள். அழகான இளவரசன் கீழே சாய்ந்து அவளை முத்தமிட்டான். அந்த நேரத்தில் அவள் விழித்தாள். முழு அரண்மனையும் அவளுடன் விழித்தது, கொட்டாவி விட்டு நீட்டி. அவர்கள் எவ்வளவு நேரம் தூங்கிவிட்டார்கள் என்று யோசித்தார்கள். சமையல்காரர் தனது சமையலறையில் எழுந்தார். பணிப்பெண்கள் இன்னும் தங்கள் இறகு தூசி பற்களை பிடித்து கொண்டு எழுந்தார்கள். தோட்டக்காரர் தோட்டத்தில் எழுந்தார்.
ராஜாவும் ராணியும் தங்கள் சிம்மாசனங்களில் எழுந்தார்கள். ஆனால் பூனை தூங்கிக் கொண்டிருந்தது, அவள் தூங்க விரும்பினாள். ராஜாவும் ராணியும் தங்கள் மகளையும் அரண்மனையில் உள்ள அனைவரையும் எழுப்பியதற்காக இளவரசருக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருந்தார்கள். அவரை அவர்களுடன் அரண்மனையில் வாழ அனுமதித்தனர். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். எல்லோரும் அதன் பிறகு எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். Thank you and bye. Like, share and subscribe for more videos.